நல்லா வாங்கிட்டு அம்மாவை வாங்கம்மான்னு கூப்பிடுங்க. அந்த ஐஸ்வரி தாய் ஏழைக்கு இறங்கினமா கூட்டோர்கள் கூடி வர தாய் பத்திரி தலைக்காரி இந்த மாளுக்கு என்ன பிரச்சனை, தீராத பிரச்சனை தீர்த்து வைக்கணும். செய்வன பில்லி சூனியம் அங்காளி பங்காளி தொல்லை, அடுத்த வீட்டு தொல்லை, எதிரிக தொல்லை, மாண்டவ தொல்லை, எதுவாக இருந்தாலும் என் மயனுக்கு தீரணும். எங்கள் ஆத்தா நிம்மதியை கொடுக்கணும். ஆத்தா கஷ்டத்தை தீர்த்து வைத்தா எங்கள் வாழ்க்கையில் நிம்மதியை கொடுக்கணும்னு இந்த மகன் வந்து உட்காந்துருக்கு. ஆத்தா ஐஸ்வரி ஏன் வந்திருக்கு மகன் எதுக்கு வந்திருக்குன்னு எனக்கு தெரியாதாய், உனக்கு தெரியும். கடந்து வந்த மகளுக்கு நல்லவா கொடுக்க என் தாய் வரணும். ஆத்தா சத்திய வாக்கு கட்டுப்பட்டு வரணும். ஆத்தா ஐஸ்வரி தாயி என் பிள்ளைக்கு நல்ல வாக்கு கொடுக்கணும். ஆத்தா ஐஸ்வரி மன நிறைவை கொடுக்கணும், மன நிம்மதியை கொடுக்கணும். ஆத்தா ஐஸ்வரி தாய் ஏழைக்கு இறங்கி வாங்க, என் பிள்ளைக்கு நல்ல வாக்கு கொடுக்க வாங்க. அந்த மைனுக்கு என்ன நடந்துக்கிட்டு இருக்கு. ஆத்தா ஐஸ்வரி சத்தியவா கட்டுப்பட்டு வரணும். ஆத்தா என் பிள்ளைக்கு வாத்தான்னு கூப்பிடுதாய். ஆத்தா ஐஸ்வரி கட்டு அவுத்து எறிஞ்சிட்டு வரணும். ஆத்தா தாய் என் மயனுக்கு நல்லவா கொடுக்க வாத்தா. அந்த மயன் என்ன நிலைமையில இருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்கு. ஆத்தா ஐஸ்வரி தாய் தீராத பிரச்சனையை தீர்க்க வரணும். சத்தியவா கட்டுப்பட்டு வரணும். என் பிள்ளைக்கு நல்லவா கொடுக்க வா வா கட்டு அவுத்தெறித்தா. கொஞ்ச நாளாவே அரசருக்கு தொழில் முடக்க இருக்குதா. சரியா, என் பிள்ளை மீண்டு வர முடியாத அளவு கடனாகி போயிடுச்சு. உண்மையா என் பிள்ளைக்கு வெற்றி ஆகணும். நான் பெற்ற ஒரு அரசன் வந்து துன்பத்தில் கிடக்கிறப்ப இந்த தாயாக இருந்து பார்க்க முடியலன்ட்ட. சரியா, என் பிள்ளைக்கு வந்து ஏத்தா அந்த பிள்ளைக்கு ஏன் அது பிறந்ததுலேருந்தே அது கஷ்டப்படுதுங்கிற உண்மையாதாயி. தொழிலை செஞ்சு அது 4 பேத்துக்கு முன்னாடி தலை நிமிந்து கொஞ்ச நாள் அது செஞ்சப்போ நல்லாத்தையும் இருந்துச்சு. ஆனால் இப்போ என்ன நடந்துச்சுன்னே அசுர வேகத்தில் வந்தது அசுர வேகத்திலே போயிடுச்சு. உண்மையா இன்னைக்கு தொழில் முடங்கிருச்சு என் பிள்ளைக்கு. என் பிள்ளை மனம் நொந்து போய் உட்காந்துருக்கு இன்னைக்கு. சரியா, என் தாய் இந்த தாயை தேடி வந்திருக்கு. என் பிள்ளைக்கு வெற்றி ஆகணும். நாங்கள் யாருக்கும் ஒரு பாவம் அறியலை. என் பிள்ளைக்கு தொழிலில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒருத்தரோட பிரச்சனை வந்துச்சா தாயி, குடுக்கல் வாங்கல தெரியுமா தெரியாதாத்தா? தெரியலீங்கம்மா. சரியா தாயி, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி குடுக்கல் வாங்கல ஒரு பிரச்சனை மனஸ்தாபம் வந்துச்சு. சரியா, வந்து வம்பு வழக்கு அடிப்படி சண்டையெல்லாம் வரல, ஒரு சின்ன மனஸ்தாபம் வந்துச்சு. சரியா, அவங்க விட்ட சாபமும் இருக்கு. சரியா தாயி, நீ வந்து யாருக்கு எந்த துரோகம் நினைக்காத மக, தெய்வமே அது கெதின்னு சொல்ற மக, யார் பசியோட வந்தாலும் அவங்க பசியை தீர்த்து அனுப்புற மக. சரியா, தவிச்ச தண்ணியா இருந்தாலும் நம்ம வீட்டில் மனம் கோடாம கொடுத்து அனுப்புன்னு நினைப்பேன். ஐயோ நாங்கள் சமைச்சுக்கிட்டு இருக்கோமே, நீங்கள் பட்னியா போயிடாதீங்க, இருந்து சாப்பிட்டு போங்கன்னு சொல்லி ஒரு கை வந்து ஏதோ உன் கையில் கிடைச்சதை எடுத்து கொடுத்து சாப்பிடுங்கன்னு சொல்கிற மக. உண்மையா தாயி, அப்படித்தான் நான் இருக்கேன் தாயி. ஆனால் வந்து என் பிள்ளை நீ கஷ்டப்படுறதை என்னால் முடியலை. முடக்கம் எதை செஞ்சாலுமே வந்து முடங்குது. சரியா தாயி, என் பிள்ளையோட 2வது பிள்ளையோட கிரகக்காரை வந்து என் பிள்ளைய வந்து முடக்கி நிற்கிது. சரியா, என் மயனோட கிரகம் வந்து முடக்குது தாயி. சரியா, அந்த பிள்ளையோட கிரகத்தினால முடங்குது என் பிள்ளை. இன்னைக்கு வாழ்க்கையில் வந்து என் பிள்ளை நான் என் ஆயுசுக்குள்ளே ஜெயிச்சு நிற்கணும்னு கேட்குறேன். சரியா தாயி, என் பிள்ளைக்கு வந்து நான் தோல் கொடுக்க முடியலை தாயின்னு கேட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு நிற்கிறேன். சரியா, நாங்கள் வந்து பசி ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டாலும் ஒரு காலத்தில் பசியாமல் சாப்பிட்டு 4 பேத்துக்கு முன்னாடி நிமிர்ந்து நடந்த மகன் சொல்கிறேன். சரியா தாயி, எல்லாரும் நடந்து போனால் என்னை கையெடுத்து கும்பிடுறவங்க. சரியா தாயி, யாரை பார்த்தாலும் அம்மா நல்லா இருக்கீங்களான்னு என்னை பார்த்ததுமே கையெடுத்து கும்பிடுவா. எத்தனையோ பேத்துக்கு நல்லா இருக்கணும் சுமங்கலியாக இருக்கணும்னு சொல்லி என் கையினால் எவ்வளவோ பேத்துக்கு குங்குமம் வச்ச மகங்கிற உண்மையா தாயி. இன்னைக்கு என் வீட்டில் ஒரு தெய்வத்தை போற்றி புகழ்ந்து கும்பிட்டு வர்றேன்னு சொல்கிறேன். அந்த தெய்வம் என்ன பண்ணிட்டு இருக்கு, என்னை ஏன் இப்படி அந்தல சிந்தலை ஆக்கி பார்க்குது என் குடும்பத்தைன்னு கேட்டிருக்கேன். சரியா, அந்த தெய்வத்துக்கு நான் என்ன குறை வச்சேன்னு கேட்குறேன். ஒரு குறையும் வைக்கல. நான் என்ன குறை வச்சுன்னு எனக்கு தெரியல. தெரியாத குறை எதுவும் வச்சுருந்தா அந்த தெய்வம் வந்து எனக்கு வந்து சொல்லி அது நல்ல வழியை பண்ணுறதுக்கு எனக்கு வந்து வழி விடணும்னு சொல்லியிருக்கேன். நான் வந்து தெய்வத்தை நம்புகிறவ, யார்ட்டையும் மனுஷன்கிட்ட போய் சொல்லி அழுக மாட்டி, என்னுடைய கஷ்டத்தையும் வறுமையை யார்ட்டையும் சொல்லி அழுக மாட்டி. என் அரசன் இருக்கிற காலத்தில் வந்து என்னையவோ என் அரசனோ பார்த்தா 10 பேர் கையெடுத்து கும்பிட்டாங்க. சரியா தாயி, படிப்படியாகவே எல்லாமே என் அரசியம் போன நேரமே படிப்படியாக எல்லாமே குறைஞ்ச மாதிரி என்னை கைவிட்டு போன மாதிரியே ஆயிடுச்சு. சரியா, என் தெய்வம் வந்து அப்படி சொன்னபடி நிற்கிற தெய்வம்னு சொன்ன. உண்மையா என் மேலே வந்து சொன்னால் அப்படியே நிற்கும். அந்த தெய்வத்தை நம்பி நான் ஒருத்தர் துணூறு கொடுத்து இந்த தொழிலோ இந்த உடம்பு சரியில்லை எதுவாக இருந்தாலும் செய் நல்லா இருக்குன்னு சொல்லி அனுப்பியிருக்கேன். எத்தனையோ பேர் என்கிட்ட வந்து நல்லா இருக்காங்க. சரியா, ஆனால் நான் இன்னைக்கு முடங்கினது எதுனாலேன்னு தெரியலேன்னு கேட்குறேன். சரியா தாயி, யாருக்கு நீ சண்டைக்கு போக மாட்டேதா, தா உண்டு தா வேலைன்னு இருக்க மகன். யார் வம்புக்கும் போக மாட்டேன், யாரை பற்றியும் குறை கூற மாட்டேன். சரியா, நம்பினவங்கள வந்து கைவிட மாட்டேன். சரியா, என்னை தேடி வந்த பிள்ளைகளை யாராக இருந்தாலும் நான் வந்து அவளை வந்து என் கைக்குள்ள போட்டு அணைச்சிக்கிருவின்னு சொல்கிற மகன். சரியா, அன்புக்கு மட்டும் அடிபணிகிற மகன் நீ. சரியா தாயி, யாரையும் வந்து எதிர்த்து பேச மாட்டேன். சரியா தாயி,
நான் வந்து இன்னைக்கு பாசம் காமிச்சா அவளுக்கு வந்து நான் அப்படியே உயிரை கொடுக்குற மக. ஆனால் என் பிள்ளைக்கு ஏன் இன்னைக்கு இந்த நிலைமை? நீ கேட்குற ஒரே வார்த்தை, ஏன் தொழில் முடங்குது? யார் எதுவும் பண்ணி வச்சுருக்காங்களா, இல்லை தானாக வந்து கிரகத்தினால முடங்குதான்னு கேட்குறேன். சரியா தாயி? என் பிள்ளைக்கு எந்த வந்து யாரும் தொழிலில் வந்து செய்வனையோ அப்படி இப்படி யாரும் எதுவும் மந்திரம் தந்திரமோ செய்யலை. சரியா தாயி? என் பிள்ளையோட 2வது பிள்ளையோட கிரகக்காரன் அதோடைய கிரகம் போட்டு ஆட்டுது. சரியா தாயி? அதோடைய கிரகத்தையும் போட்டு வரவுக்கு மீறின செலவை ஏற்படுத்திடுச்சு. சரியா தாயி? இந்த பக்கம் வரும், அந்த பக்கம் போயிடும். எங்கிட்டு வந்துச்சோ எந்த பக்கம் போச்சோன்னு தெரியாத அளவுக்கு இப்போ இருக்குது மனையில். சரியா தாயி? வெற்றின்னு என் பிள்ளை வெற்றி படியில் நின்ற பிள்ளை இன்னைக்கு ஏனிலேருந்து சருகிற மாதிரி சருக பார்க்குறது தொழிலுங்கிற. உண்மையா பையா தாயி? இன்னைக்கு அதை வெற்றியை கொடுத்தே தான் அந்த இடத்துக்கு வந்திருக்க. கேளு தாயி, இன்னைக்கு என் பிள்ளைக்கு வெற்றியாகி கொடுத்தா என் பிள்ளை தொழிலை முடங்கக்கூடாது. நாங்கள் வந்து கொடி கட்டி பறக்கலைனாலும் கோட்டையில் வாழணும்னு சொல்கிற மகன். வாழ்க்கை என் மயனுக்கா தாயி? என் மயன் மன வாழ்க்கையை கேட்குறியாத்தா? மன வாழ்க்கை என்னத்த உனக்கு தெரியாதாதா? என்றைக்குமே வந்து 2 பேருக்குமே ஈகோ பிரச்சனை. ஆளுக்கு ஒன்று பேசுவாங்க. சரியா? வம்பு வழக்கு பஞ்சமில்லாத மக, மந்த மக. உண்மையா பையா? சொல்லுதாயி? சொல்லுத்தா? வம்பு வழக்குக்கு பஞ்சமில்லாத மக. என்னமோ நம்ம நேரமோ காலமோ என் பிள்ளை நல்லா இருக்கணும்னே நீ வேண்டிக்கிற. சரியா? வந்த மருமகளை வந்து நான் மகளாத்தையும் பார்த்தின்னு சொன்னேன். நீ மனம் முடிக்க போகிறப்ப சொன்ன வார்த்தை, நீ மருமகள்ல என் மகன் சொன்னியாலையா? சொன்னியா தாயி? என் மகளா வர்றதான்னு சொன்னேன். வர்ற அன்னைக்கு நல்லாத்தையும் என் மகன் இருந்துச்சு. சரியா? கொஞ்சம் கொஞ்சமே அதுக்கே தலக்கணம் பிடிச்சது. அதுக்கே என்ன பேசணும்னு தெரியாமல் பேசும். கொஞ்ச நேரத்தில் நான் வந்து தெரிஞ்சு பேசினா தெரியாமல் பேசினேன்னு ஒத்தையில் முடிச்சுட்டு போயிடும். அந்த மாதிரி தான் இருக்குது. சரியா தாயி? அது வந்து என் பிள்ளையோட கிரகந்தே அது காரணம். சரியா? அதெல்லாம் நல்லா இருக்குங்க. ஒரு நேரம் கோவப்பட்டாலும் ஒரு நேரம் விட்டு கொடுக்காது. அதே தாயி, குடும்பமே இன்னைக்கு அந்த சிந்தையால் நிற்கிறதுக்கே அதோடைய கிரகம். என் பிள்ளையோட கிரகத்தையும் சொல்லி வரி. சரியா? என் பிள்ளையோட கிரகத்துக்கு தேர்ந்தாய் சொல்லி வரி. அந்த வர்றப்ப மகளா வந்த மகதே இன்னைக்கு வந்து அந்த பிள்ளையோட கிரகத்தினால விலகி நிற்கிறாங்க. சரியா? வெட்டிக்கிட்டு போகிற அளவுக்கு தான் வந்தாங்க. சரியா? இன்னைக்கு நீ யாரோ நான் யாரோ. நானே சொன்னில்ல, ஆரம்பத்திலே சொன்னில்ல, பிரச்சனைக்கு பஞ்சமே இல்லாத மகன் சொன்னில்ல தாயி? எது சொன்னாலும் அது பேசுகிறதே சட்டம்னு சொல்லும். நான் வச்சதே சட்டம். நான் என்ன பண்ணாலும் நான் தான் செய்வேன்னு சொல்லும். சரியா தாயி? எனக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வேன்னு இப்போ கொஞ்ச நாள் தேர்ந்தாயி. சரியா? முன்னாடியெல்லாம் ஏதோ வம்பு வழக்கோடதே இருந்துச்சு. இப்போ எல்லாம் ஆணவம் கொண்டு போயிருச்சு. நீ யாரோ நான் யாரோ பார்த்துக்குருவோம். சொல்லிச்சா இல்லையா? நான் யாரோ நீ யாரோன்னு பார்த்துக்குருவான். அவங்க அம்மா வீட்டில் அந்த பிள்ளைக்கு எதுவும் செஞ்சிருக்காங்க. அவங்க அம்மா வீட்டில் செய்யலை தாயி. இந்த மாதிரி தலக்கணும். வந்த நாளையிலேருந்து கொஞ்ச நாளத்தே அது நிம்மதியாக இருந்துச்சு. அதுக்கு பின்னாடி தலக்கணும். அதையும் சொல்லுதுல, நான் என்ன பேசுன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லி அடித்து பேசும். சொன்னதை சொல்லலைன்னு சொல்லும். சொன்னதை நான் சொல்லலை, நீங்கள் ஏன் என் மேலே பழி சொல்கிறீங்களான்னு கேட்டு வம்புழுக்கும். வம்புழுத்துக்கிட்டே இருக்கும். சரியா? அவள் வீட்டில் ஒரு கண்ணி இருக்கா, அவள் கூட பிறந்தவ. அவள் என்ன சொன்னான்னு கேட்பான். அவங்க வீட்டில் ஒன்று இருக்குது. சரியா தாயி? ஒன்று இருக்குது. அவங்க வீட்டில் ஒன்று இருக்குது. அதுதான். சரியா? அதே என்ன சொன்னாலும் அப்படியே கேட்கும். நில்லுனா நிற்கும், உட்காருனா உட்காரும். நீ அந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னா மறு நிமிஷமே பொட்டு படைக்க கட்டிட்டு போயிடும். சரியா? அந்த மாதிரி அந்த தாய், அந்த ரத்தம். சரியா? அது என்ன சொல்கிறதோ அதுதான் சொல்லும் அந்த மனையில். மற்ற யாரும் அரசனை யாரும் பேச முடியாது. அது வச்சதே சட்டம்னு சொல்லும். அப்படியே அது வந்து என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய மகன். சரியா? நீ பிறப்பிட்டு உடனே வேணா உடனே போகும். ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காது. சொல்லி சொல்லி கெடுத்து வச்சிருக்கு. சரியா தாயி? பிள்ளை குட்டிய மேலே கூட அதுக்கு பாசம் இல்லைத்தா. பிள்ளை குட்டிய மேலே கூட அதுக்கு பாசம் இல்லை. தாயே கெதின்னு சொல்லுவாள். என் அம்மா சொன்னால் நான் அப்படியே கேட்பின்னு சொல்கிற மகன். அந்த கன்னி பேச்சை அப்படியே கேட்கும்தா. சரியா? அந்த கன்னி பேச்சை கேட்டு நடக்குது. அதுக்கு நல்ல புத்தியாக கொடுத்தா என் பிள்ளை வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகி எல்லாத்தையும் வெறுத்து திறந்து போய் நிற்கிறேன்னு சொல்கிறேன். சரியா தாயி? இன்னைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எங்கிட்டு போகிறதா அங்கிட்டு போகிறான்னு தெரியாமல் ஊர்லேயே வராமல் இருக்கான். அந்த மாதிரி நொந்து நூலாக போய் இன்னைக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த தாய் முகத்தையே பார்க்க பிடிக்கல.
சரியா தாயி? இந்த தாய் முகத்தையே பார்க்க பிடிக்கலையே. ஏமா அப்படி? இந்த தாய் முகத்தவே பார்க்க பிடிக்கல. வலி வேதனை ஃபோன்லயே வர மாட்டேங்குதுமா. மன வலி தாயி. சரியா? என் பிள்ளை என் தாய் முகத்தையே பார்க்க பிடிக்கலைன்றுச்சு. ஃபோன் கூட பண்ணாமையா இருப்பாங்க. அப்படின்னா எதனால செய்யுது? மன உளைச்ச காரணம். என் மைனுக்கு யாரும் எதுவும் வைக்கல. மன உளைச்ச பார்க்கவே மாட்டேங்கிறாமா. நம்ம பார்த்து 8 மாசம் ஆச்சு. அதேனே தாய் தாய் முகத்தையே பார்க்க பிடிக்கலன்னு இப்பத்தேனே தாய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. பார்க்கவே பிடிக்கல. மன உளைச்சலுக்கு ஆயிடுச்சு. இருப்பமா பரப்பமா எல்லாமே என் பிள்ளை நட்டப்பட்டு போய் நிற்குது தாயி. ஒன்றில் மட்டும் நட்டப்பட்டாத்தேனே மனசு இதுவாக இருக்கும். ஒன்றை விட்டா ஒன்றை பிடிச்சிடலாம். போட்டு ஆட்டி அவள் படைச்சிட்டா தாயி. சரியா? ஆட்டி படைச்சு இன்னைக்கு அந்த மயனை நிராகதியாக நிற்க வைக்கிறான். சரியா? இன்னைக்கு அந்த மயன் தாயா தாரமான்னு தெரியாமல் நிற்கிது. கொஞ்ச நாளாகவே அந்த மயனுக்கு அப்படியே தலைக்கு ஏறிடுச்சு விஷம். கோவந்தே வருதை தவிர அதுக்கு நிம்மதி இல்லை. எந்த திசையில் போகணுன்னு தெரியாமல் என் பிள்ளை நிற்கிது. விட்டால் கண்ணு கெட்டா தூரமே போயிடும். அந்த அளவுக்கு மன உளைச்சல்ல நிற்கிது தாயி. கண்ணு கட்டா புரிந்தானமா இருக்கேன். இப்போ அதைத்தேன் தாய் சொல்கிறேன். முடியலை. அதனால மூஞ்சி பார்த்துக்கிறேன். இப்போ அதுவும் பார்க்க முடியல. மன உளைச்ச வந்துடுவான் மாட்டேங்கிறான். மன உளைச்சலுக்கு ஆளாகி இன்னைக்கு வலி வேதனையோட என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் தத்தளிச்சுக்கிட்டு நிற்கிது. கடலில் தண்ணிக்குள்ள கரையும் ஏற முடியல, கடலுக்குள்ளேயும் போக முடியல என் பிள்ளைனால. நான் வச்சது சட்டம் சொல்லிடுச்சு. சரியா? அந்த மக சொன்னது காரணம் ஒன்று தாய் இல்லை தாரம்ன்றுச்சு. ரெண்டில் ஒன்றை முடிவணிக்கடான்னு இருக்குது. சரியா? என் பிள்ளை தாய் அம்மான்னு சொன்னால் மறுசொல்லு சொல்லாத பிள்ளை. நீ வளர்த்தது அப்படி தாயி ஒன்றை அது வளர்ந்தது அம்மா அப்படின்னு சொன்னால் மறுசொல்லு சொன்னதே இல்லை. என்னைக்கும் உன் அரசை அவன் கையை விட்டு போனாரோ அன்னையிலேருந்தே உன் குடும்பம் அந்தல சிந்தலையாக போயிடுச்சு தாயி. அதோடய உன் குடும்பத்தில் நிம்மதி போயிடுச்சு. எல்லாமே அந்தல சிந்தலையா போய் இன்னைக்கு என்ன பண்ணுறது அப்படின்ற மன உளைச்சல. ஏதோ பசியாமல் நான் கஞ்சி மட்டும்தான் தாய் குடிக்கிறேன். அதுக்கு ஏதோ ஒரு வழி ஏற்படுத்தி வச்சதுனால இல்லாட்டி அதுவும் இல்லை உனக்கு. சரியா? அதனால அந்த கஞ்சியை குடிக்கிற. இல்லாட்டி இந்த கஞ்சிக்கே நீ அன்னத்துக்கே நீ கையேந்து நிற்கிற நிலமை வந்திருக்கும். சரியா தாயி? அதனாலதான் நிம்மதியாக இப்போ இருந்துக்கிட்டு இருக்கிற. அவங்க மனையில் வாக்கப்பட்டு வந்த மனையில் அந்த மக கேப்பார் பேச்சு போடலாம் கேட்பாதாயி. கேப்பார் பேச்சு கேட்டே கெட்டு சீரழிஞ்சு போச்சு. சரியா? இன்னைக்கு என் பிள்ளையும் தனிச்சு நிற்கிறதுக்கு காரணமும் அதுதான். சொல்லி சொல்லி கொடுத்தே ஒன்றுக்கு ரெண்டா சொல்லியே விட முடியும் போடலாம். விட முடிஞ்சே ஒன்றுக்குமே நீந்தே இப்போ காரன்ற அளவுக்கு நிற்கிறதாயி. மனசில் பதிஞ்சிருக்கு. நீந்தே இன்னைக்கு நம்ம ஆளுக்கு ஒரு திசையில் நிற்கிறது காரணமே உங்கள் அம்மான்னு சொல்லிடுச்சு. ஒத்த வரியில உன் தாய்தே காரணம் இருக்குதா? உன் தாய்தே காரணம் சொல்லிடுச்சுதா. சரியா? உன் தாயினாலே நீ ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் நிற்கிறோம்னு சொல்லியிருக்கு. நீ என்னைக்கு அதை விட்டு வர்றியோ அன்னைக்குதே நான் நல்லா இருப்பேன்னு சொல்லியிருக்கு. இல்லாட்டி அது வரை நீ அது என்னைக்கு சாகுதோ அன்னைக்குதே நல்லா இருக்கும்ன்றிருக்கு. அது சொன்ன வார்த்தை அது. சரியா தாயி? இந்த பெத்த மனசு அப்படியே பித்து பிடிச்சி போய் நிற்கிற. என் பிள்ளைய அப்படி பறித்து வச்சிருக்காளேன்ற வைராக்கியம் வலி வேதனையிலே உட்காந்துருக்க. இந்த யார்கிட்ட சொல்லி நான் தீப்பின்னு தெரியாமல் உட்காந்துருக்க தாயி. ஒரு தொட்டியை நான் கேட்பேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்தேன் நான் வாசலுக்கு. ஆமாம்மா சொன்னேனா? சரியா? சரியா தாயி? தொட்டி நேக்கான்னு சொல்லிட்டு போனேனா? தெரிஞ்சுக்க. இந்த தாய் சத்தியாவை கட்டுப்பட்டு என் பிள்ளைக்கு புத்தியை கொடுத்து அம்மா நீ ஒரு பக்கம் இருந்தாலும் நான் தாயா உன்னை மதிச்சு உன் கூட பேசி வைக்கிறேன். ஆனால் கொஞ்ச நாளைக்கு என்னை எதுவும் தொந்தரவு பண்ணாதம்மா. நான் உன்கிட்ட பேச்சில் மட்டும் இருந்துக்கிறீம்மா. என்னை கொஞ்ச நாளைக்கு நிம்மதியை கொடுமான்னு என் பிள்ளை கேட்கும். சரியா தாயி? அந்த வாக்கை அந்த தாய் உனக்கு நான் வாங்கி தரேன். ஏன்னா அதுக்கு அந்த அளவுக்கு பேசியே தலையில கொண்டு போய் திணிச்சு வச்சிட்டாங்க. திணிச்சதுனால என் பிள்ளை வெளியில வர முடியாம கிடக்குது. சொல்லி சொல்லி பார்த்துச்சு உன் தாயை விட்டு வா உன் தாயை விட்டு வான்னு. அசையாதப்ப அடிச்சு ஆணித்தரமா சொல்லிடுச்சு அந்த மக. இந்த காரணம் அதுதான் தாய். சரியா? இந்த தாயிட்ட அம்மா என் பிள்ளை என்கிட்ட பேசணும், எனக்கு நிம்மதியை கொடுத்தான்னு கேட்டு உட்காந்துருக்க. நான் எந்த சொத்தும் கேட்கலாமா, நிம்மதியே எனக்கு வேணும்னு கேட்டு உட்காந்துருக்கேன். ஒரு பக்கம் தானம்மா, ஆளுக்கு ஒரு பக்கத்தே தாய் இருக்காங்க. குடும்பமே 3 திசையா இருக்குமா, அப்படித்தேன் தாய் இருக்குது. இருந்தாலும் அந்த மைண்ட அந்த கண்ணி சொன்ன வார்த்தை உன்னைய பிரிஞ்சு வந்தாத்தே நான் வாழ்வின் இருக்குது. ஆரம்பத்துல இருந்தே அதே பஞ்சாயத்தே அதுக்கு. சரியா தாயி? இந்த தாயிட்ட வந்துட்டேல நான் தீர்த்து வச்சு என் பிள்ளைய கொண்டாந்து உன்கிட்ட சேர்க்கறி, பெத்த மகள் தாயிட்ட சேர்க்கறி. நான் சரி சரி சரி.